மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்கு? ரைட் டவுன் த மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஸோ இதுக்கு வந்து குவாட்ராட்டிக் ஃபார்மில் கொடுத்துருக்கு. இதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா முதல் ரோக்கு x1, ரெண்டாவது ரோக்கு x2, மூணாவது ரோக்கு x3. இதே மாதிரி காலம் வைஸ் ஃபர்ஸ்ட் காலம் x1, செகண்ட் காலம் x2, மூணாவது காலம் x3. இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுறதுக்கு என்ன செய்யறோம்னா x1 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 2. ஸோ டயகனல் எலிமெண்ட்ல x1 ஸ்கொயர் 2, x2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது -2, x3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4. அடுத்து என்னது 2x1 x2, x1 x2 ஓட வேல்யூ 2. ஸோ ரெண்டு பொசிஷன்ல இருக்கு, அதனால இந்த 2 ஆல டிவைட் பண்ணிடுறோம். 2 ஆல டிவைட் பண்ணும்போது இது என்னது 1. அதே மாதிரி x2 x1 ஓட வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட் -6x1 x3, x1 x3 ஓட வேல்யூ -6 இருக்கு. இதை 2 ஆல டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? -3. அதே மாதிரி x3 x1 ஓட வேல்யூ என்னது -3. அப்புறம் 6x2 x3, x2 x3 பொசிஷனை 2 ஆல டிவைட் பண்ணிடும். 6 2 ஆல டிவைட் பண்ணா 3, x3 x2 என்னது 3. ஸோ இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதும்போது இதுக்கு ஒரு நான் நேம் கொடுத்துட்றோம். ஏன்னு எழுதிட்டு நமக்கு தெரியறதுக்காக தான் நம்ம இங்கே இதை எழுதியிருக்கோம். என்னது x1 x2 x3. இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ we have written the quadratic form in the matrix form 2x1 square minus 2x2 square plus 4x3 square plus 2x1 x2. இங்கேயும் அதே x1 x2, இங்கே x1 x3, இங்கே x3 x1, இங்கே 6x2 x3, இங்கேயும் 6x2 x3. So first problem complete பண்ணிட்டோம். Let us move to the second problem. Second question என்னன்னா we are going to evaluate the integral. Question number 2. Question number 2, we are going to evaluate integral 0 to pi by 2 sin power 9x dx. So இது வந்து lower limit 0, upper limit pi by 2. இந்த மாதிரி lower limit 0, upper limit pi by 2 இருந்தா we are going to use reduction formula. எந்த சிச்சுவேஷன்ல நம்ம reduction formula யூஸ் பண்றோம்? இன்டகிரேஷன்ல lower limit 0 upper limit pi by 2 இருந்தா யூஸ் பண்றோம். So இதுக்கு என்ன ஃபார்முலா? integral 0 to pi by 2 sin power n x dx is equal to n minus 1 by n into n minus 3 by n minus 2. இப்படியே போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் வேல்யூ 2 by 3. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னோட வேல்யூ என்னது? n is equal to 9. லாஸ்ட் வேல்யூ வந்து ஆட் நம்பரா இருக்கிறனால லாஸ்ட் வேல்யூ 2 by 3. ஈவன் நம்பரா இருந்தா pi by 2. ஸோ இப்போ நமக்கு என்னோட வேல்யூ 9, ஆட் நம்பர் n minus 1. 9 minus 1 8. ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிட்டு ரெண்டு ரெண்டா கம்மி பண்ணிட்டே வரும். 8ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 6. 9ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 7. மறுபடியும் 2 சப்ட்ராக்ட் பண்ணா 4. இங்க 2 சப்ட்ராக்ட் பண்ணா 5 into 2 by 3. இதுல எது கேன்சல் ஆகும்? 6ம் 3யும் கேன்சல் ஆகும். 6 3ல வந்து 2 டைம்ஸ், இங்க 1. வேற ஏதாவது கேன்சல் ஆகுதா? வேற எதுவுமே கேன்சல் ஆகல. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்றோம். 8 into 2 16, 16 into 2 32, 32 into 4 128 divided by 9 into 7 63, 63 into 5 which is equal to 315. ஸோ நம்ம இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வந்து ஜஸ்ட் ரிடக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஜஸ்ட் நம்ம இன்டகிரேட்டே பண்ணல, ஜஸ்ட் யூசிங் தி ரிடக்ஷன் ஃபார்முலா. எந்த சிச்சுவேஷன்ல லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் pi by 2 ஆ இருந்தா we are using the reduction formula. Next we can move to the next problem, question number 3. So நம்ம reduction formulaல ஒரு problem எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். question number 3 என்னன்னா find the slope of the circle x square plus y square is equal to 25 at 3, -4. நம்ம slope of the circle, given circle க்கு slope கண்டுபிடிக்க போறோம். So slope of the circle கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? We are going to find
dy by dx. Slope of the circle na dy by dx கண்டுபிடிச்சா போதும். இதை differentiate பண்ணோம். Differentiate with respect to x. Differentiate with respect to x. X square differentiate பண்ணா என்ன கிடைக்கும்? 2x plus y square differentiate பண்ணா 2y. y differentiate பண்ணா dy by dx 25 constant differentiate பண்ணா 0. அப்ப 2y dy by dx is equal to the 2x அங்க போனா என்ன ஆகும்? minus 2x, 2 and 2 get cancelled. So dy by dx is equal to minus x by y. So இங்க பாயிண்ட் கொடுத்திருக்கு நமக்கு 3, minus 4. x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ minus 4, minus and minus get cancelled, 3 by 4. So slope ஓட வேல்யூ என்னது? Slope is equal to 3 by 4. So நம்ம slope of the circle கண்டுபிடிச்சிட்டோம். It is equal to 3 by 4. We can move to the next question. Next நம்ம ரெண்டு questions வந்து theory questions பார்க்க போறோம். Repeated இது கேட்கிற question. Question number 4. Question number 4. State Cayley-Hamilton theorem. So the 2 markல repeated கேட்கிற question. Answer என்னன்னா every square matrix satisfies its own characteristic equation. So state Cayley-Hamilton theorem na statement என்னது? Every square matrix satisfies its own characteristic equation. இது ஒரு important repeated கேட்கிற question. Question number 5. State Euler's theorem on homogeneous function. State Euler's theorem on homogeneous function. இது repeated கேட்கிற question. State Euler's theorem on homogeneous function. So இதுக்கு என்ன statement? Just statement எழுதினா போதும். If f is a homogeneous function, f ங்கிறது என்னது? homogeneous function. The functionல ரெண்டு variables எடுத்துக்கிறோம். Suppose we are taking two variables with variables x and y. Variables x and y of degree n. இதோட degree என்ன சொல்றோம்? n ன்னு சொல்றோம். So இந்த statement என்னன்னா x into dou f by dou x plus y into dou f by dou y is equal to n into f. இதுதான் statement of Euler's theorem. X into dou f by dou x plus y into dou f by dou y is equal to n f. So இந்த வீடியோல நம்ம 5 mark questions and the question important question பார்த்திருக்கோம். இது எல்லாமே யுனிவர்சிட்டியில கேட்ட question. So இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம 2 mark questions and then the question-ஆ பார்ப்போம். So நம்ம ஒரு 50 questions இந்த மாதிரி முக்கியமான questions பார்த்துட்டா ஈஸியா நம்ம பார்ட் A ல 10 questions அட்டெண்ட் பண்ணி 20 marks எடுத்துடலாம். Thank you students.